தஞ்சையில் தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகத்தின் அமைப்பான பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலுபொம்மைகள் விற்பனை மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இன்று தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் களிமண், காகிதக்கூழ், பளிங்குத்தூள், கருங்கல் போன்றவைகளின் கொலுபொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் 20 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்காக வைக்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்காட்சி விற்பனை நடைபெறும் என்று பூம்புகார் விற்பனை நிலையங்கள் மேலாளர் சக்தி தேவி தெரிவித்தார். கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் செல்வபுரம் காவல் நிலையம் மற்றும் அந்த பகுதியின் பல்வேறு இடங்கள் முன்பு கெத்தாக நின்று ரீல்ஸ் எடுத்து சர்ச்சைக்குரிய வசனங்களுடன் அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் சமூக வலைதளங்களை கண்காணித்த செல்வபுரம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் அவர் மீது குற்ற நோக்கத்துடன் செயல்படுதல், மின்னணு முறையில் தவறான தகவல்களை பரப்புதல், இரு குழுக்களிடையே பகை உணர்வை தூண்டுதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு செய்து சந்தோஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் ஈரோடு சாலை ரெட்டிபாளையம் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான பஸ்பாடி கட்டும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. பஸ்பாடி கட்டுமான நிறுவனத்தின் பின்பகுதியில் பஸ்பாடி கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்கள் மற்றும் பெயிண்ட் டப்பா வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவியது. இதனால் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பற்றி எறிந்த தீயை தண்ணீரை அடித்து தீயை அணைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரூர் நகர காவல்துறையினர் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நவனி பகுதியில் மதுரை வீரன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் அருகே உள்ள அரசமரம் மற்றும் வேப்ப மரத்திற்கு இடையே புதிதாக கோயில் அமைப்பதற்காக JCB இயந்திரம் மூலம் 5 அடி பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்றது. அப்போது 2 அடி உயரம் கொண்ட பெருமாள் சிலை, மணி, கிரீடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியில் சிலைகளை மீட்டெடுத்து மதுரை வீரன் கோவிலின் உள்ளே வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சிலைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் ஊராட்சியுடன் சில ஊராட்சிகளை இணைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பனியாபுரம், உத்தமர்சீலி, கௌதரசநல்லூர், திருப்பாய்த்துறை, கிளிக்கூடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் அந்தநல்லூர் ஒன்றியத்தில் உள்ள தங்கள் கிராமத்தை திருவெரும்பூர் ஒன்றியத்துடன் இணைப்பதை ரத்து செய்ய வேண்டும். அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சேநாச்சிப்பட்டு பகுதியில் செய்யாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல மதகுகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணையில் மதகுகள் மூடப்பட்டு தண்ணீர் தேங்கினால் மணல் திருடுபவர்களுக்கு வழி இல்லாமல் இருப்பதால் இந்த மதகுகளை திருட்டுத்தனமாக கள்ளசாவி போட்டு தண்ணீரை திறந்து வெளியேற்றிவிட்டு மணல் திருடி வருவதாக உழவர் உரிமை இயக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். இவ்வாறு அணையில் தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்றினால் சுற்றியுள்ள விவசாய கிணறுகள் வற்றி விவசாயம் பெரிதளவு பாதிக்கப்படுவதாகவும் கூறினர். இதனை அறிந்த தடுப்பணையை சுற்றியுள்ள விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலர் செயற்பொறியாளர் ஹரிஹரனிடம் பலமுறை முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நேரில் சென்று கேட்டால் காவல்துறையினர் கடிதம் வைத்துள்ளதாக கூறி மெத்தனம் காட்டுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் செய்யாறு குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை மீது நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விவசாயத்திற்கு வாழ்வாதாரமான தண்ணீரை தடுப்பணையிலிருந்து கள்ளசாவி போட்டு வெளியேற்றும் மணல் திருடர்களை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குப்பநத்தம் அணையிலிருந்து நீரை விவசாயத்திற்கு திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் உழவர் உரிமை இயக்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்வளத்துறையை கண்டித்து இன்னைக்கு சேநாச்சிப்பட்டு கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து செய்யாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாச்சிப்பட்டினுடைய ஒரு தடுப்பணை. இந்த தடுப்பணையில் வந்து இந்த மாதிரி நிறைய தடுப்பணைகள் இந்த ஆற்றின் இதில் கட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து தேங்கக்கூடிய நீரானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கிணறுகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு
நீர் சுரக்கும் ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் இந்த நீரை வந்து தொடர்ந்து இந்த வருடம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. மணல் திருடர்கள் வந்து தொடர்ச்சியாக இதில் இருக்கக்கூடிய நீர்களை வடிச்சிட்டு, அதாவது மதகை திறந்து விட்டுட்டு திருட்டுத்தனமாக இந்த மணல் திருடும் வேலையை செய்கிறாங்க. இந்த வருடம் வந்து உழவர் உரிமை இயக்கம் சார்பாக வந்து நீர்வளத்துறை அதிகாரிகள்கிட்ட நம்ம தொடர்பு கொண்ட போது நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளாரையே வந்து திரும்பவும் வந்து நீரை திறந்து விட்டுருக்குறாங்க 2 முறை. சுத்தமாக இப்போ வந்து இந்த மதகில் தண்ணி இல்லை. அப்போ அதனால் இதை நம்பி பயிர் வச்சுட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கிணறுகள் காஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இப்போ உருவாயிருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சின்ன கைனூர் பகுதியை சேர்ந்த குமரேசன் என்பவர் அரக்கோணம் தலைமை அஞ்சலக அலுவலகத்தில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது உறவினர் நிகழ்ச்சிக்காக சோளிங்கர் அருகே உள்ள கூடலூர் பகுதிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கையில் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது 2 பீரோக்களில் இருந்த 60 சவரன் தங்க நகை, 65,000 பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் இது குறித்து அரக்கோணம் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புதூர் பேரூராட்சியின் எஸ்டிபிஐ கட்சியின் பேரூர் செயலாளர் ஷேக் மீரான் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்று அளித்தார். அந்த மனுவில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கேரளாவுக்கு கனரக வாகனங்களில் அதிக அளவில் கனிம வளங்கள் ஏற்றி செல்லப்படுவதாகவும், இந்த கனரக வாகனம் மூலம் காற்று மாசு, சுகாதார பாதிப்பு மற்றும் கிரஷர் பொடிகள் காற்றில் பறப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு பெரிய இடையூறாகவும் விபத்து ஏற்படும் வகையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கோட்டை புளியரை இடையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான எடை நிலையத்தில் இக்கனரக வாகனங்கள் எடை போடுவதற்காக நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமித்து வரிசையாக 2 கிலோமீட்டர் அளவிற்கு நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், எடைமேடையின் முன்பாக கனரக வாகனங்கள் உள்ளேறி வெளியேறும் வரும் பகுதியில் அந்த தனியார் நிறுவனத்தினர் கான்கிரீட் தளத்தை அமைத்து சாலையின் நடுப்பகுதி வரை வேக தடை போல் அமைத்துள்ளதால் அப்பகுதியில் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள கான்கிரீட் தளத்தை அகற்றி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாதவாறு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கனரக வாகன இடைமேடை ஒரு தற்காலிகமாக கடந்த 1-2 ஆண்டுகளாக கேரளாவிற்கு பாறை பொடி, மணல், ஜல்லி போன்ற பொருட்கள்லாம் வந்து அந்த பகுதியில் ஏற்றி செஞ்சுட்ருக்காங்க. இதனால் கனரக வாகனங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போயிட்டுருக்கிறதுனால சாலை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு உட்படுது. அது மட்டும் இல்லாமல் தனியார் இடைமேடை மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதியில் பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுது. அதை சரி செய்கிறேன் அப்படிங்கிற நிலையில் தனியார் இடைமேடை நிலையத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு பகுதியை ஏறத்தாழ வலது பகுதியில் ஒரு மிகப்பெரிய வந்து காங்கிரீட் தடுப்பாக அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வாகன ஓட்டிகளுக்கு பெரிய இடைஞ்சலாகவும் நெருடலாகவும், புதியதாக அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அந்த ரோட்டை பற்றி அறியாதவங்களுக்கு வந்து புதுசாக விபத்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து முன் வச்சிருக்கோம். சேலம் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஓமலூர் ஊராட்சி ஒன்றியம் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்பாடுகள் குறித்து கல்வியியல் பணிகள் கழக மேலாண்மை இயக்குநர் சங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து அங்கு காலையில் வழங்கப்படும் உணவை உண்டு ரசித்தனர். பின்னர் ஓமலூர் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஓமலூர் முதல் சங்ககிரி திருச்செங்கோடு சாலை வரை நடைபெற்று வரும் 4 வழி சாலை பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து சேலத்தை நோக்கி தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலையில் சென்றபோது பயணிகள் பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கியவாறு பயணம் மேற்கொண்டுள்ளனர். பயணிகள் படிக்கட்டில் தொங்குவது கூட தெரியாமல் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியுள்ளார். இதனை பேருந்தை பின்தொடர்ந்து வந்த காரில் வந்த நபர் ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதேபோல அதிவேகமாக மற்றும் அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி செல்லும் தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த காவல்துறையினர் சமூக நீதி நாளை முன்னிட்டு தென்காசி காவல் ஆய்வாளர் ராபர்ட் ஜெயின் தலைமையில் காவலர்கள் சமூக நீதி நாள் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். அதேபோன்று தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்கள் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையங்களிலும் சமூக நீதி நாள் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. மதுரையில் 16வது புத்தக திருவிழாவில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மதுரை மேற்கு ஊராட்சி வீரபாண்டி தொடக்கப்பள்ளியின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கிராமிய நடனம், பரதநாட்டியம், மாணவர்களின் உரைவீச்சு, சிட்டம்பட்டி, மிளகு கரணை, செம்பியனேந்தல் மற்றும் பள்ளி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதையடுத்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தலைமை ஆசிரியர் செல்வகுமரேசன், ஆசிரியர்கள் ஜாக்கப், கவிதா, நாகேஸ்வரி ஆகியோர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த இறையூர் பகுதியைச் சேர்ந்தவர் காமாட்சி. கூலி வேலை செய்து வரும் இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் வேலைக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பாததால் உறவினர்கள் திருவண்ணாமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடந்த ஒரு வாரமாக காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் காவல்துறையினரை விரைந்து கண்டுபிடிக்க வலியுறுத்தி காணாமல் போன காமாட்சியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாச்சல் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி கூட்டரங்கில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 12ஆம் வகுப்பு கல்வி பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள், உயர்கல்வி படிக்க செல்லாதவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவர்கள், மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரியில் சேர மாணவ மாணவிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் வருவாய் கோட்டாட்சியர் சௌமியா, உதவி இயக்குநர், மாவட்ட திறன் பயிற்சி செந்தில்குமாரி, நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள 70 சுங்கச்சாவடிகளிலும் ஆண்டுதோறும் கட்டணங்களை பல மடங்கு உயர்த்தி வாகன ஓட்டிகளிடம் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு நகரில் ராமபாளையம் பகுதியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு புறக்காவல் நிலையத்தை செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் பார்வையிட்டார். இந்த விழாவில் செங்கல்பட்டு கோட்ட துணை கண்காணிப்பாளர் புகழேந்தி கணேசன், செங்கல்பட்டு நகரமன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன், நகர்மன்ற துணைத் தலைவர் அன்புச்செல்வன், செங்கல்பட்டு நடப்போர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் பாண்டுரங்கன், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் வேலாயுதம் மற்றும் பொதுமக்கள், காவல்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர்.